இப்போ பிறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப பிறப்பு விகிதம் கோல் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரி, அது நேஷனல் ஆவரேஜில் எவ்வளவு பிறப்பு இருந்தால் மக்கள் தொகை வந்து ஒரு ஆவரேஜ் இருக்கும். அப்போ மக்கள் தொகை ஆவரேஜ் இருக்கும்போது அதை பேஸ்ட் பண்ணி டெவலப்மெண்ட்டு, அப்புறம் மற்ற நாடுகளோட மக்கள் தொகையில் நம்மளும் மக்கள் தொகை இருக்கணும். ஏதாவது போராக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற யுக்திகளாக இருக்கட்டும். அதனால் ஒரு நாட்டில் மக்கள் தொகை எவ்வளவு இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2. ஓகே, அது 2 குழந்தை இருக்கணும் அப்படிங்கிறத கணக்கு. சரி, இப்போ நேஷனல் ஆவரேஜ் சொல்லியிருக்கு. சரி, இந்த ஆவரேஜ் கடந்த 100 வருஷமாகவே இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தா 10 இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா எங்கள் பாட்டிக்கெல்லாம் 16 குழந்தை. அப்போ எங்க பாட்டி மற்ற இருக்கக்கூடிய இவங்களுக்கு எல்லாருமே குழந்தைகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வீட்டிலும் 10க்கு மேல தான். ஓகே, ஆனா இப்போ அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் இல்லை. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா சிம்பிள் காரணம் தான். அறிவு எங்கெல்லாம் வளருகிறதோ, எங்கெல்லாம் முதிர்ச்சி வருகிறதோ, எங்கெல்லாம் வந்து ஒரு பகுத்தறிவுங்கிற சிந்தனை வருகிறதோ அப்போல்லாம் என்ன பண்றோம், நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இதுதான். ஓகே, ஓகே. அந்த காலத்துல வேலை ஒன்றும் கிடையாது. வயலுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், உடல் உழைப்பு, அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே கணவன் மனைவி அவர்களுடைய குழந்தைகள் பிறப்பு. இந்த 2 தான் குறிக்கோளாகவே இருந்துச்சு. அப்போ வந்து இந்த ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சு. பட் அந்த காலத்தில் பார்க்கணும், எப்படி அந்த அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குதோ பிறப்பும் இறப்பும் ஈக்குவலாக போகும். எங்க பாட்டிக்கு 16 குழந்தைங்க, ஆனால் 10 குழந்தை இறந்துருச்சு. எப்படி இறந்துச்சுன்னா 1 மாசத்துல 2 மாசத்துல மாடு முதிச்சு ஆக்சிடென்ட் ஆகி இப்படித்தான் இறந்துச்சு. என்ன அப்படின்னா சானிடேஷன் அண்ட் ஹெல்த் பேராமீட்டர் ரொம்ப டவுனா இருந்துச்சு. ஓகே, புரியுது. அப்போ அந்த காலத்துல வந்து பிறப்பு அதிகம், அதுக்கு ஈக்குவலா இறந்து போனாங்க. என்ன அப்படின்னா சானிடேஷன் ஹெல்த் பேராமீட்டர் ஸ்ட்ராங்கா இல்லை. அப்போ